ஹாய் எவ்ரிவன். இது என்னது அப்படின்னா, நாங்கள் ஒரு போண்டா, ஸ்வீட் போண்டா வந்து நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கடாயில் நிறைய எண்ணெயை ஊற்றிட்டோம். அந்த எண்ணெய் இப்போ நல்லாவே சூடாகுது. சரி, இதை யூஸ் பண்ணி தான் நாங்கள் போண்டா வந்து செய்ய போகிறோம். போண்டாவில் நாங்கள் ஸ்பெஷலான்னு கேட்டால் கிடையாது. நாங்கள் போண்டா சாப்பிட்றது தான் ஸ்பெஷலு. போண்டா வந்து செஞ்சே பழக்கம் இல்லை, தான் ஃபஸ்ட்டு டைம் செய்ய போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணுறோம். அதாவது ஸ்வீட் போண்டா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோம். இது என்னென்ன போட்டிருக்கோம் இதில்? ஆப்ப சோடா மாவு, வெல்லம் போட்டு, கோதுமை மாவா போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சிருக்காங்க. இப்படி தண்ணி ஊற்றினிக்கா, தண்ணி ஊற்றலையா? கொஞ்சம் லைட்டாக தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுருக்காங்க. அப்புறம் வெல்லம் போடுறதுனால நம்ம சர்க்கரை போட தேவையில்லை இல்லையா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் கோதுமை மாவும் ஆப்ப சோடா மாவும், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் தண்ணி லைட்டாக ஊற்றி கரைச்சி வச்சுருக்காங்க. அது எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். குட்டி குட்டி போண்டாவே செய்யலாம். எதுக்கு பெருசாக சின்ன அழகாக இருக்கட்டும். ரொம்ப தண்ணி ஊற்றினா அது வராது போண்டா. லைட்டாக தண்ணி ஊற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ போண்டா வந்து செய்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வருதுன்னு பார்க்கலாம். நல்லா கடையில் நிறைய ஸ்வீட் போண்டாலாம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கடைங்களெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த குட்டி குட்டி கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா 6 ரூபான்னு விற்பாங்க. பெரிய பெரிய கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா ரேட் வரைக்கும் இந்த ஸ்வீட் போண்டா விற்கிறாங்க. 10 ரூபா 15 ரூபா அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷாப்பில் அந்தந்த ப்ரைஸ் விற்கிறாங்க. நாங்கள் வீட்டில் வந்து வெல்லம் இருந்துச்சான், ஸோ கோதுமை மாவும் இருந்துச்சு. ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி ஒரு போண்டா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நல்லா வருதா? ஆனால் வந்து நல்லா வந்து இது என்னென்னா, இது மாதிரி போண்டா செய்யும்போதே டக்குன்னு நம்ம எடுத்துட்டோன்னா உள்ள மாவாகவே இருக்குது. அதனால் டீப் ஃப்ரை விடலாம். நம்ம அவசரப்பட்டு எடுக்க தேவையில்லை. ஏன்னா நாங்கள் 2-3 வாட்டி அது மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, அதை தீஞ்சு போயிடக்கூடாதுன்னு அவசரமாக எடுத்துட்டாங்க பாருங்கள். நம்ம சாப்பிடும்போது தெரியுது உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக மாவாகவே இருக்குது அப்படின்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா இது டீப் ஃப்ரை விடலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். உள்ளே மாவாக இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, உள்ளேயும் வேகணும். உள்ளே நல்லா வெந்திருக்கான்னு நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம். சரிங்களா? அப்போ தான் தெரியும் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா உள்ளேயும் வெந்தால் தான் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் எடுக்கும்போதே கேர்ஃபுல்லாக எடுங்க. நாங்கள் வந்து இப்போ ஜல்லிக்கண்டில் தான் ஆக்சுவலாக எடுக்கணும். அதுக்குன்னு சில நிறைய பொருள் விற்கிறாங்க. இப்போதைக்கு நாங்கள் தோசை கண்டு எடுக்கிறோம். ஆனால் நீங்கள் இது மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கான பொருள் நீங்கள் யூஸ் பண்ணால் தான் அந்த எண்ணெயெல்லாம் இருத்து கரெக்டாக வரும். ஆக்சுவலாக இந்த கரண்டியை யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வந்து போண்டாலாம் எடுக்கிறதுக்குன்னே நிறைய ஜல்லிக்கண்டி மாதிரிலாம் நிறைய விற்கிது கடைங்கள்லாம். அங்கே அதை கேட்டு வாங்குங்க. வடை எடுக்கிறதுக்கு, போண்டா எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. இது நம்ம வீட்டில் செய்யறதுனால விட்டால் ஸ்பூனில் கூட அவங்க எடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. சின்ன சின்ன ஸ்பூன்லலாம் எடுத்தால் என்ன ஆகும்னா, அந்த சுட ஏன்னா நம்ம கை மேலே பட்டுட்டு நம்ம கை வந்து வெந்து போயிடும். அது மாதிரி இந்த தோசை கண்ணியும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம மேலேயே வந்து பட்டுரும் அந்த எண்ணெய்லாம். இது பிரித்து காமி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்ப்போம். சூடாக இருக்குன்னு கை வைக்க பயப்படுறாங்க. ஆனால் பிரித்தா தான் தெரியும் அது வெந்துச்சா இல்லையான்ட்டு. வெளியே பார்த்தா வெந்த மாதிரி தான் தெரியுது, உள்ளே செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு செக் பண்ணி பார்க்கலான்றதுனால என்ன பண்ணுறோம், ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறாங்க. என்ன பண்ணணும், செஞ்ச வரைக்கும் எந்த லெவலில் வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேணும்னா நிறைய மாவு இருக்குது, தேவைப்படும் போது சுட்டு விட்டு சாப்பிட்டுக்கலாம். வெள்ளம் போட்டு சுடுங்க. சரி, இது எந்த அளவுக்கு நான் இதை பிரித்து காமிக்கிறோம் சரிங்களா? ஏன்னா அப்போ தான் உங்களுக்கும் தெரியும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சமையல் கட்டிலேருந்து டைனிங் ஹாலுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா எங்களுடைய டைனிங் பிளேஸ். நல்லா வந்துருச்சா? அருமையாக வெந்து விட்டதே என கூறுகிறார்கள். சாப்பிட்லாமா? அப்போ நம்பி சாப்பிட்லாம். இனிப்பு எப்படி இருக்கு? ரொம்ப அருமையாக இருக்கா? இனிப்புலாம் நிறையவே இருக்குதா? சரி, நீங்களும் அப்போ என்ன பண்ணுங்கன்னா சரிங்க. இது என்னென்னா இதுக்காக நாங்கள் ஸ்பெஷலாக கோதுமைலாம் வாங்கலை. இது வந்து ரேஷனில் கோதுமை கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதே மாவை அரைச்சி அந்த கோதுமை மாவில் கொஞ்சம் ஆப்ப சோடாவை போட்டு, அந்த ஆப்ப சோடாவும் வீட்டில் இருந்துச்சு, அதையும் எடுத்து போட்டு, வெல்லமும் வீட்டில் இருந்துச்சு, அதையும் தூக்கி போட்டு, சோடா வந்து ரவேண்டு தான் பண்ணுவோம், ஸோ சிட்டிகை அது மாதிரி போட்டுக்கிட்டு நாங்கள் ஒரு வழியாக வந்து ஸ்வீட் போண்டா வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து டக்கு டக்குன்னு செய்கிற ஒரு போண்டா இல்லை. ஸோ இதுக்கான டைமிங்னு பார்த்தா ஒரு 20 நிமிஷத்துலேயே தாராளமாக செஞ்சிடலாம். 10 நிமிஷம் கூட சொல்லலாம்னா 20 நிமிஷம் சொல்லணும்னா எண்ணெயிலேருந்து பார்த்து பொறுமையாக எடுக்கணும் இல்லையா, அதனால தான். சரிங்களா? ஸோ பார்த்து சேஃபாக சுட்டு உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி சாப்பிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.